தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே மில்க் மேட் வச்சுருக்கேன், 1 டம்ளர் பால், கொஞ்சம் நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ரவை எவ்வளவும் சேர்க்க போகிறது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பொருள் தான் போதும். இன்றைக்கி அமாவாசை, அதுக்காண்டி தான் இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். செட்டில் ஏற்கனவே நான் இன்றைக்கி செஞ்ச வெரைட்டியெல்லாம் அமாவாசைக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுனால வீடியோ எடுக்க முடியல. பாயாசம் மட்டும் எடுக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுட்ட ரவையை அதோட லைட்டாக வறுத்துக்குவோம். நெய்யிலே வறுக்கும்போது நல்லா அந்த வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாயசத்தோட டேஸ்ட்டு அதுக்காண்டி லைட்டாக நெய்யில் வறுத்துக்க போகிறோம். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். நம்ம ரவை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு நல்லா வேகட்டும் ரவை. இப்போ பாருங்கள், நல்ல ரவை வெந்துருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கூடவே உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த குங்குமப்பூ ஸ்மெல்லு பிடிக்கல, அதனால நான் குங்குமப்பூ சேர்த்துக்கல. குங்குமப்பூ போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயிடுச்சு. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா திட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாயசம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக இது மாதிரி சீச்சு வச்சுருக்கேன் ரோஸ்ட் பண்ணி, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை ஊற்றிக்குவோம். நம்மளுடைய சுவையான வெத்தலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருது குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம எப்பயும் நார்மலாக பாயசம் செய்கிறத விட இந்த தமிழ் வருட பிறப்புக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த வெத்தலை பாயசம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 10 வெத்தலை எடுத்திருக்கேன், கூடவே 10 பிஸ்தா. இப்போ இது முதல் நாள் நைட்டே நம்ம ஒரு 10 பாதாம் 10 முந்திரியும் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு இதை இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். கூடவே அதே மாதிரி பாதாம் பிசுன்னு ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். கூடவே இல்லை இனிப்புக்கு உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்தாலும் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 மில்லி அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டோம். அதை அடுப்பத்தை வச்சு இப்போ பாலை ஊற்றிக்கிட்டோம். பால் நல்லா காயட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாதாமை தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் தோல். நம்ம பாதாம் எல்லாமே தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில், பிஸ்தாவையும் போட்டுக்குவோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குவோம். பாலோட ஆடையெல்லாம் அப்படி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா கிண்டிகிட்டே வாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ பாலும் நமக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு ஆடையோட. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குவோம்.
சேர்த்துனோன்னா கிண்டி விடணும், ஏன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால. இது நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம வெத்தலையை நல்லா கழுவிட்டோம். இதை காம்பு இது எல்லாத்துமே நல்லா வச்சுட்டு இதை இப்போ வெத்தலையை நல்லா இது மாதிரி பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் நம்ம வெத்தலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பால் நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசினை அது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேருங்க. நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து 300 மில்லி பால் சேர்த்துருந்தேன். பாதாம் பிசின் வந்து இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சிட்டிகை அளவுக்கு லைட்டாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை, இது ஆப்ஷன் தான். ஆனால் போட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும், பால் ஒரு கொதி வரட்டும். இப்போ உங்களுக்கு பால் நல்லா கொதிக்குது. இது அப்படியே நல்லா ஒரு ஆக்காத்திட்டுருவோம். நம்ம போட்ட பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே நல்லா கொதிச்சு அந்த பால் பாதாம் பிஸ்தா போடும்போது ரொம்பவே ஸ்மெல்லு அருமையாக இருக்குது. இனிப்பு பார்த்துக்கோங்க, இனிப்பு பத்தலைன்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு போட்டுக்கோங்க. எங்களுக்கு சரியாக இருக்குது. இப்போ இந்த சைடு நம்ம அரைச்சி வச்ச வெத்தலையை நல்லா வடிகட்டிக்குவோம். பால் பொங்கி வருது, அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றிக்குவோம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துருச்சு. நம்ம அப்படியே வெத்தலையை வடிகட்டி வச்சுக்கோங்க, அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான வெத்தலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த சளி எலி பிடிச்சிருக்கும் போது ஸ்வீட் சாப்பிடணும். நார்மலாக எப்பயும் பாயசம் தான் வாங்கி வைக்கிறோம். இந்த ஒரு தடவை தமிழ் வருடப்பிறப்புக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி வெத்தலை பாயசம் வச்சு பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நம்ம அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா கூலிங்காக வேணும்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க.